எப்போ மீன் கடைக்கு போனாலும் அந்த சிவப்பு ராஜாராணி மீன் தான் வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு புதுசா ஏதோ தேங்காய் பாறை வாங்கலான்னு சொன்னா. பாறை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன தேங்காய் பாறை? எந்த ஷேப்ல பார்த்தாலும் இது தேங்காய் ஷேப்லே இல்லையேன்னு ஒரு டவுட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நேத்தே மீன் குழம்பு வைக்கும்போது எங்க ஆளு மைனி லாஸ்ட் டைம் வச்ச மாதிரியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அவளுக்கே ஒரு வாட்டி வச்ச திருப்பி வைக்க தெரியாது. என்னமோ போங்க நான் சைடில் எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். இது பொரிக்க நல்லா இருக்கும்னு. அது எப்படி இவங்க சொல்றாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பாறையை சாப்பிட்டுட்டு பொரிச்ச மீன் தோத்து போயிரும் போல அந்த அளவுக்கு அந்த குழம்பு மீன் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் கனவா இறாலு பாறைன்னு 1 மணி நேரத்தில் அவள் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் ரொம்ப நின்று பார்த்துட்டு இருந்ததால் களைப்பானதால் லெமன் ஜூஸு குலாப் ஜாமுன் இதர ஸ்நாக்ஸுகள் எல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாகவே மீன் குழம்பு வைக்கிறதுல எங்கள் அம்மாவோட மொத்த ஜீனி இவளுக்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஆனால் என்ன குழம்பு 5 பேருக்கு வைக்க சொன்னால் 2 பேருக்கு தான் வச்சுருந்தா. எல்லாம் வத்தி போயிட்டு அப்புறம் வந்து பொரிச்சது அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு எடுத்துட்டு ஒரே ஆக்டிவிட்டி நானும் இவனும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ண அழகை நான் பார்க்கும்போது ஓகேப்பா நம்ம புள்ள குட்டிக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் நம்மளே பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு.